கரகாட்டத்தில் புகழ்பெற்ற பரமேஸ்வரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அரசியல் களத்தில் குதிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளன. மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவர் பரமேஸ்வரி. 30 வயதாகும் இவர் கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக கோவில் திருவிழாக்களில் கரகாட்டம் ஆடி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாக யூடியூப் மூலம் இவர் புகழ்பெற்று வருகிறார். அவ்வப்போது இணையதளங்களுக்கு பேட்டி கொடுப்பதன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பரமேஸ்வரி பேசும் பொருளாக இருக்கிறார். இவருக்கு திருமணம் ஆகி கணவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் வேறு திருமணம் செய்யாமல் 2 குழந்தைகளுடன் தனது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளில் புகழ்பெற்ற பரமேஸ்வரி தற்பொழுது சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சிக்கு 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் சமீப காலத்தில் அவர் சொந்தமாக கார் மற்றும் பங்களா வாங்கி இருக்கிறார். இதுவும் இணையதளங்களில் பேசும் பொருளாகி இருக்கிறது. கரகாட்ட புகழ்பெற்ற பரமேஸ்வரிக்கு ஏராளமான எதிர்ப்பாளர்களும் உண்டு. குறிப்பாக கரகாட்ட கலைஞர்களில் பெரும்பாலான பேர் இவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். வெறும் டிஸ்கோ நடனம் மட்டும் தெரிந்த பரமேஸ்வரி தனக்கு கரகாட்ட கலை தெரியும் என்றும் தன்னை ஒரு பெரிய கலைஞர் என்றும் கூறி வருகிறார். திருவிழாக்களின் போது கட்சி கொடி அணிந்தும் ஜாதிய கொடி அணிந்தும் ஆடி வருகிறார் என இவர் மீது ஏராளமான புகார்கள் தெரிவித்து கடந்த ஆண்டு மதுரையில் கரகாட்ட கலைஞர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமே நடத்தினர். இந்த நிலையில் கரகாட்டத்தில் புகழ் பெற்றிருக்கும் பரமேஸ்வரி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் முடிவுக்கு வந்திருக்கிறார். விரைவிலேயே இவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் கட்சியில் இணைவார் என்று சொல்லப்படுகிறது.